ஸோ ஆன்லைன்ல உங்களை யாராவது ஒருத்தர் இந்த ஆர்கிடெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த ஃப்ளோ நான் திரும்ப முதல்ல இருந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பட் ஜஸ்ட் இந்த ஃப்ளோ என்னன்னு சொல்ல முடியுமா? எனிஒன்? Just recall. யாருக்கு தெரியும் இந்த ஃப்ளோ? நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். டெவாப்ஸ் பத்தி பேசிட்டு தான் இந்த செட்டப் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. சொல்லுங்க. So S3 bucket we are using for the developer to update the code over there. So every time they update பண்ணும்போது they will put in the S3. So S3 ல வந்து code வந்திருக்கா அப்படிங்கறது செக் பண்றதுக்கு we are using the CloudWatch. Super. Okay. Then code pipeline வந்து will act as a manager. So அதுல code வந்திருக்கா அப்படிங்கறத வந்து update பண்ணி so this updation will be given as an SNS. So anybody is a notification கொடுக்கணும் through email or any other thing, we are using SNS there. So once the new feature update ஆயிடுச்சு அப்படின்னா it will ask the cloud deployment to deploy that code. என்ன feature வந்து update ஆயிருக்குதோ அதை வந்து deploy பண்ண சொல்லும். That will be deployed in easy to sample app. Super. Okay. புரிஞ்சுதா? சிம்பிள்ங்க, ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி. ஓகே, சிஏ அண்ட் சிடி. சிடிக்கு ரெண்டு இருக்கு, கண்டினியூஸ் டெலிவரி ஆர் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஓகே, இப்போ அதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ஏடபிள்யூஎஸ் குள்ள நமக்கு இந்த டெவாப்ஸ் சர்வீசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த கோட் டிப்ளாய் அண்ட் கோட் பைப்லைன் இந்த சர்வீஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில. ஏடபிள்யூஎஸ் குள்ள நீங்க யூஸ் பண்ணணும்னா இதே மாதிரி சர்வீஸ் எல்லா கிளவுட் ப்ராடக்ட்ஸ் கிட்டையும் இருக்கு. நீங்க அஜூருக்கு போனீங்க வச்சுக்கோங்க, அஜூர் டெவாப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அஜூர் டெவாப்ஸ்லுமே இதே மாதிரி செட் ஆஃப் சர்வீஸ் இருக்கும். அப்ப நீங்க ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணாம நேட்டிவ் டெவாப்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் குள்ள இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கோட் பைப்லைனுக்கு ஆல்டர்னேட்டா ஓப்பன் மார்க்கெட்ல என்ன டூல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? ஜெங்கின்ஸ். ஓகே, கோட் டிப்ளாய்க்கு ஆல்டர்னேட்டா என்ன டூல் சொல்லியிருக்கேன்? கோட் டிப்ளாய்க்கு ஆன்சிபிள். ஓகே, ஸோ S3ல வெர்ஷனிங் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுக்கு ஓப்பன் சோர்ஸ்ல என்ன டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம்? GitHub. GitHub. S3ல AWS ல கோட் கமிட் இருக்கு. ஓகே, நான் AWS ல பேச போனீங்கன்னா S3 and கோட் கமிட் யூஸ் பண்ணலாம். நீங்க ஓப்பன் சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா we have a GitHub. ஓகே, சோ இப்போ இந்த கம்ப்ளீட் ஃப்ளோ என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரம். சோ இந்த கம்ப்ளீட் ஃப்ளோ நீங்க பாத்தீங்கன்னா சோ யூசுவலா ஒரு நம்ம ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம டெவாப்ஸ் டீம் அண்ட் டெவலப்பர்ஸ் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ டெவாப்ஸ் டீமோட பிரைமரி கோல் என்னன்னா சில பைப்லைன் ஸ்கிரிப்ட்ஸை எழுதி வச்சுட்டு அதுக்கான இன்ஃப்ராவை ப்ரொவிஷன் பண்ணிட்டு அந்த இன்ஃப்ராவை ஆக்சஸ் பண்றதுக்கு டெவலப்பருக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ இந்த கம்ப்ளீட் என்வரான்மெண்ட்ல டெவலப்பருக்கும் ஒரு சர்டைன் பெர்மிஷன் கொடுத்தா தான் அவரால் ஒர்க் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐஏஎம்ல போயிட்டு ஒரு யூசரை கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு வந்து இந்த கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர்ல என்ன சர்வீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பர்மிஷன் வேணும்னு நான் கொடுத்துருவேன். அப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நான் தான் டெவலப்பரா ஒர்க் பண்ணதுனால அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன் கொடுத்துருப்பேன். ஸோ டெவலப்பர் நான் இந்த யூசர் இந்த பர்டிகுலர் EC2 மிஷின்ல டெவலப்பர் அவரை கான்ஃபிகர் பண்ணிப்பாரு. என்ன கமாண்ட்? AWS கான்ஃபிகர். எப்படி ஒரு யூசரா AWSல கான்ஃபிகர் பண்ணுவாங்கன்னா AWS கான்ஃபிகர் கொடுத்து ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ, அந்த ஸ்பெசிபிக் ரீஜியன், அவுட்புட் ஃபார்மட் என்ன, JSON ஃபார்மட் அப்படி கான்ஃபிகர் பண்ணிட்டாருன்னா இந்த டெவலப்பரால AWS குள்ள எல்லா இருக்கிற சர்வீஸும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இவர் இங்க இருந்து என்ன பண்ணுவார்னா அவரோட ஆப் கோட டெவலப் பண்ணுவார். இட் கேன் பி எனி லாங்குவேஜ், HTML, CSS, JavaScript, Python, Node.js ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல கோட டெவலப் பண்ணிட்டு ஸோ இந்த கோட் என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து உங்களுக்கு ஒன் செகண்ட் லெட் மீ அட்மிட் தீபக். ஓகே, ஸோ ஒன்ஸ் டெவலப்பர் இந்த கோடை உங்களுக்கு டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் புஷ் த கோட் டு S3 பக்கெட். கரெக்டா? ஸோ S3 பக்கெட்ல வெர்ஷனிங் நான் பண்ணதுனால எப்பவுமே அப்டேட்ஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வெர்ஷன் ஆகிட்டே இருக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டடா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன்னா கோட் டிப்ளாய் என்ற ஒரு சர்வீஸை வச்சு இந்த ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ரியல் டைம்ல மல்டிபிள் என்வரான்மெண்ட்ஸ் இருக்கும், டெவலப்மெண்ட், QA, UAT, ஸ்டேஜிங் அண்ட் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த சர்வர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் கோட் டிப்ளாய்க்குள்ள கொடுத்துருக்கேன். அந்த கோட் டிப்ளாய்ல ரெண்டு காம்பனன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு டிப்ளாய்மெண்ட் குரூப், இன்னொன்னு டிப்ளாய்மெண்ட். தட்ஸ் இட். அப்போ இந்த கோட் டிப்ளாய்க்குள்ள டிப்ளாய்மெண்ட் குரூப்புக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் தான் என்னோட குரூப் ஆஃப் சர்வர்ஸ்னு சொல்லிட்டு டாக்ஸை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுவேன்னு சொன்னாங்க. கரெக்டா? அப்போ ரியல் டைம்ல என்வரான்மெண்ட்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் டாக்ஸ். அப்போ நான் கஸ்டமைஸ்டு டாக்ஸ் கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருக்கேன்னா ஆப் நேம் சாம்பிள் ஆப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அப்போ நான் இங்க போயிட்டு இதை ரெஃபர் பண்ணேன்னா
எனக்கு இந்த ஸ்பெசிபிக் டிப்ளாய்மெண்ட் சர்வர்ல இங்க இருக்கிற கோட டிப்ளாய் பண்ணி விட்டுரும். அப்போ இதோட மெயின் கோலே என்னன்னா, இங்க இருந்து அப்டேட்டட் கோட எடுத்து இந்த ப்ரொடக்ஷன் சர்வர்ல பர்டிகுலர் டேக் ஐடென்டிஃபை பண்ணி டிப்ளாய்மெண்ட் பண்றதுனா இந்த கோட் டிப்ளாயோட மெயின் ரோலே. இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி. டெவலப்பர் கோட புஷ் பண்ணோடனே நான் இங்க வந்து இங்க இருந்து கோட் எடுங்கன்னு சொல்லிடுவேன். இவர் எடுத்து இங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணிடுவார். இது முடிஞ்சிருச்சு. ஆனா இவர் டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சில செக்ஸ் பண்ணுவார் இல்லையா? ஏன்னா இந்த கோட் டிப்ளாய் என்ற ப்ராடக்ட் எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்கன்னு சொன்னேன்? ரூபி. கரெக்டா? இந்த கோட் டிப்ளாய் வந்து ஏஜென்ட் பேஸ்டா ஏஜென்ட் லெஸ்ஸா? ஏஜென்ட் பேஸ்ட். ஏஜென்ட் பேஸ்ட்னா என்னது? ஏஜென்ட் பேஸ்ட்னா என்ன? இங்கேயும் ஒரு எந்த ஏஜென்ட் மாதிரி அந்த கோட் டிப்ளாய் ஏஜென்ட்டை நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அதான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜென்கின்ஸ், ஆன்சிபிள்லாம் சொன்னேன்ல. ஜென்கின்ஸ் வந்து ஒரு ஏஜென்ட் லெஸ், ஆன்சிபிள் ஆல்சோ ஏஜென்ட் லெஸ். அப்போ which means மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்ல ஓகே இந்த ஏஜென்ட் லெஸ்ன்ற கான்செப்ட்ல என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, மாஸ்டர்ல மட்டும் அந்த ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணா போதும், ஸ்லேவ்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஆன்சிபிள் அதே கான்செப்ட் தான். அந்த ஒரு சர்வர்ல மட்டும் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ண போதும், ஸ்லேவ்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அப்படி இன்ஸ்டால் பண்ணா மாஸ்டர் ஸ்லேவ் கூட கம்யூனிகேட் பண்ணும். அப்ப அதுக்கான ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிபெண்டன்சியை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ மைக்ஸ் யாராச்சும் அன்மியூட்ல வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க. ஐம் கெட்டிங் சம் நாய்ஸ் ஃப்ரம் மைக். ஓகே. ஸோ அப்போ மாஸ்டர்ல இருந்து ஸ்லேவை கம்யூனிகேட் பண்றதுக்கு எய்தர் ஏஜென்ட்டா இருக்கணும், இல்லைன்னா ஏஜென்ட் லெஸ்ஸா இருக்கணும். ஏஜென்ட் லெஸ்ஸா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் அந்த டூல் எதுல டெவலப் பண்ணிருக்காங்கன்னா, லெட்ஸ் டேக் பைத்தான். அப்போ அந்த ஸ்லேவ் மிஷின்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ ஜென்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாவாவால டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட், அது ஏஜென்ட் லெஸ். அப்ப ஸ்லேவ் மிஷின்ல நம்ம ஏஜென்ட் லெஸ்ன்றதுனால ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், ஜாவா இன்ஸ்டால் பண்ணா போதும். ஆனா இப்ப கோட் டிப்ளாய் வந்து என்னது? ஏஜென்ட் பேஸ்ட். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் சர்வர்ல அந்த ஏஜென்ட் ரன் பண்றதுக்கான பேஸ் ரூபியும் இன்ஸ்டால் பண்ணணும், கோட் டிப்ளாய் ஏஜென்ட் சர்வீஸும் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணாதான் இந்த பர்டிகுலர் சர்வீஸ் இந்த சர்வீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும். அந்த கோட் இங்க இருந்து கொண்டு டிப்ளாய் பண்ணணும். அப்ப இந்த எல் ஷேப் உங்களுக்கு கிளியரா? அப்போ டெவலப்பர் கோட டெவலப் பண்ணி S3ல புஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள நான் இங்க இருந்து தான் கோட் எடுக்கணும், எடுத்த கோட நீங்க தான் டிப்ளாய் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கேன். இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சா? இப்போ அகைன் ரெகுலரா டெவலப்பரோட லெவல் ஆஃப் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 200-300 லைன்ஸ் இருக்கும். அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 லைன்ஸ் வரைக்கும் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸுமே எனக்கு ஒவ்வொரு முறை இவன் மானிட்டர் பண்ண மாட்டான். ஓகேவா? ஸோ எனக்கு மானிட்டர் பண்றது யாருன்னா கிளவுட் வாட்ச். கிளவுட் வாட்ச் வச்சு மானிட்டர் பண்ண வைக்கிறது தான் இந்த கோட் பைப்லைன். அப்போ சிபி என்ன பண்ணும்னா, கிளவுட் வாட்ச் வச்சு S3 பக்கெட்ல மானிட்டர் பண்ணும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கிளவுட் வாட்ச் will inform to CP. CP will ask code deploy to pull the latest code and it will deploy on top of your production service. இதுதான் இந்த கோட். அப்போ கோட் பைப்லைன் கிளவுட் வாட்ச் வச்சு S3 பக்கெட்டை மானிட்டர் பண்ணும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா கோட் பைப்லைன் கோடு டிப்ளாய் கிட்ட சொல்லி லேட்டஸ்ட் கோட புல் பண்ணி அந்த டிப்ளாய்மெண்ட் சர்வீஸ்ல டிப்ளாய்மெண்ட் பண்ணிடும். இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் கோடு பைப்லைன் will send a notification to the stakeholders. Stakeholdersனா யாரு? கிளைண்ட்ஸ். ஓகே. என்ன மெசேஜ் எல்லாம் கொடுக்கும்னா, இந்த டிப்ளாய்மெண்ட் வந்து சக்சஸ், டிப்ளாய்மெண்ட் ஃபெயிலியர், டிப்ளாய்மெண்ட் இஸ் பெண்டிங் ஸ்டேட்டஸ், இட்ஸ் டேக்கிங் டூ மச் ஆஃப் டைம் டு டூ த டிப்ளாய்மெண்ட் என்ற எல்லா அப்டேட்ஸுமே அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் ஆட்டோமேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாமே மேனுவலா பண்ணிட்டு பைப்லைன் செட் பண்ணிட்டு உங்களுக்கு செகண்ட் டைம் டெவலப்பர் வந்து நான் சாம்பிள் ஆப் வெர்ஷன் 1 வச்சிருந்தேன் பாத்தீங்களா, இப்போ வெர்ஷன் 2 அப்படின்னு மாத்திட்டு அகைன் as a டெவலப் பண்ணோம்னா S3 பக்கெட்டுக்கு அந்த கோட காப்பி பண்ணி விட்டுருவாங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோட் ஆட்டோமேட்டிக்கா லேட்டஸ்ட் சேஞ்ச் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பைப்லைன் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் CI/CD பைப்லைன். இதை நம்ம ஓப்பன் சோர்ஸ்ல என்ன பண்ணலாம்னா, இந்த GitHub, Jenkins, Docker, Maven இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ நம்ம பிரைமரியா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சர்வீஸ் ஒவ்வொரு டெவாப்ஸ் டூல்ஸ் எதுக்காக பேஸா யூஸ் பண்றாங்க. இப்ப எல்லாருக்குமே ஒரு நேச்சர் இருக்கும் இல்லையா, அந்த டூலோட பேசிக் நேச்சர் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம ஒர்க் பண்ற அதர் காம்போனன்ட்ஸை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கான்செப்ட் புரியுதா? இப்போ கோடு பைப்லைன்ன்றது ஒரு பைப்லைன் சர்வீஸ். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? கிளவுட் வாட்ச் வச்சு ஒர்க் பண்ணலாம், SNS வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்குள்ள கோட் டிப்ளாய் கனெக்ட் பண்ணலாம். அப்ப இதோட மேஜர் வேலையே மற்ற டூல்ஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றதுதான் சொல்றேன். புரியுதா? ஸோ ஆன்லைன் எல்லாருக்கும் புரியுதாப்பா? எனி டவுட்ஸ் சார்? எல்லாருக்கும் ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சாட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க, இல்லைன்னா கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நான் திரும்பவும் அன்னைக்கு நம்ம விட்டு போனதுல இருந்து இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து கான்ஃபிகர் பண்ணி காமிச்சிடுறேன். கான்ஃபிகர்
ஏன்னா அப்படியே நான் கோட் டிப்ளாய் வரைக்கும் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேவா? உங்களுக்கு பாருங்க இன் பிட்வீன் உங்களை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி போன வீக் போட்ட செட்டப் தான். கோட் டிப்ளாய் வரைக்கும் முடிச்சாச்சு. கோட் டிப்ளாய்க்கு அப்புறம் அந்த பைப்லைன் செட்டப் பண்ணி ஒரு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி முடிஞ்சா அந்த செஷன் முடிஞ்சிருக்கும். பட் நோ ப்ராப்ளம், ஒரு முக்கியமான கிளாஸ் தான், நான் திரும்ப முதல்ல இருந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஆனா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபைன். சோ என்னெல்லாம் கிரியேட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க உங்க நேம். வாய்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி வாய்ஸ் இருக்கு. பிரேக் ஆகுது ப்ரோ. கொஞ்சம் பிரேக் ஆகுதா? ஒன் செகண்ட். Let me check the bandwidth. Just a moment, net மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆடிபிளா இருக்கா எல்லாருக்கும் ஆன்லைன்? எஸ் சார். எஸ் ப்ரோ. ஸ்க்ரீன் ஷேரிங்ல தான் இருக்கு, கிளியரா இருக்கா? ஓகே, அது கிளியர். ஓகே ஃபைன். ஜெயசங்கர் சொல்லுங்க, 2 ரோல் கிரியேட் பண்ணுங்க கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரோல்? S3 அட்மினிஸ்ட்ரேட்டரா? பவன் ஸ்கிரீன் ஷேரிங்ல இல்ல போகும். ஸ்கிரீன் ஷேரிங்ல தாங்க இருக்கு. மத்தவங்களுக்கு தெரியுதா ஸ்கிரீன் ஷேரிங்? இல்ல இல்ல தெரியுது. பவன். ஷேரிங்ல தான் இருக்கு. ஷேரிங்ல தான் இருக்கு. லேட்டா லோட் ஆகுது. தீபக் தெரியுதா இப்போ ஸ்கிரீன் உங்களுக்கு? இல்ல பவன். நான் வேணா லீவ் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் One second. பண்றேன். திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்றேன். யா. ஃபாஸ்ட். பவன். இப்போ தெரியுது பவன். ஓகே டன் ஃபைன். சூர்யா, இப்போ நம்ம 2 ரோல் கிரியேட் பண்ணோம் கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் வந்து EC2 S3 ஆக்சஸ் பண்ணதுக்கான ரோல். நீங்க என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்? அட்மினிஸ்ட்ரேட்டர். ரோல் தான் கிரியேட் பண்றேன். நான் யூசர் கிரியேட் பண்ண ரோல் கிரியேட் பண்றேன். இந்த டயகிராம்ல இந்த சார் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது ஆக்சஸ் பண்றதுக்கு, இல்லனா இந்த மெஷின் இங்க இருந்து கோட் எடுக்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுக்கிறதுக்காக. ஃபைன். இந்த நான் என்ன பண்ணலாம், இந்த ரோலை இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இந்த ரோலை நான் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இந்த ரோல் யூஸ் பண்ணலாம்? சரி ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. யா வெயிட் பண்ணுங்க.
Is it ஓகேவா? கிளியரா இருக்கா வாய்ஸ்? இப்போ ஓகே சார். ஓகேங்க. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ற ரோல் வந்து EC2 வந்து S3 ஃபுல் ஆக்சஸ் பண்றதுக்காக. ஸோ அகைன் நான் சொல்றேன் பாருங்க, அந்த ரோல் நான் இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இங்கேயும் யூஸ் பண்ண போறது இல்லைன்னா நான் தான் ஒரு யூசர் கிரியேட் பண்ண போறேன்ல. ஓகே, ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசர் இங்க கான்ஃபிகர் பண்ணதுனால அந்த யூசர் வழியாவே நான் அந்த AWSல மற்ற சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, அதனால அந்த ரோல் நான் இங்க அட்டாச் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். ஓகே, அப்ப 2 ரோல் கிரியேட் பண்ண போறோம். ஒரு ரோல் வந்து EC2 S3 ஆக்சஸ் பண்ணதுக்காக, இன்னொரு ரோல் எதுக்கு? அது யூசர். நான் கேட்கறது ரோல். யூசருக்கு ரோல் டிஃபரன்ஸ் தெரியுமா? சரண் சொல்லுங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் யூசர் அண்ட் ரோல்? ஓகே, யூசர்னா எதுக்கு மட்டும்? அதுனா எது? எதை ஆக்சஸ் பண்றது? ஒரு யூசர் வச்சு மல்டிபிள் சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண முடியாதா? கொஸ்டின் புரியுதா? இப்போ ரோல்னா சர்வீஸ் டு சர்வீஸ் பெர்மிஷன் சொன்னீங்க, யூசர்னா அது ஏதோ சொன்னீங்க, அது எதுன்னு கேட்டதுக்கு சர்வீஸ்னு சொன்னீங்க, அந்த சர்வீஸ்ல எந்த சர்வீஸ்னு கேட்டா ஒரு சர்வீஸ்னு சொல்றீங்க. இப்போ நான் கேட்கறது, நீங்க ஒரு யூசருக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு யூசருக்கு ஒரு பர்மிஷன் மட்டும் தான் கொடுக்க முடியுமான்னு கேட்கறேன். மல்டிபிள் சர்வீஸ் பர்மிஷன் கொடுக்க முடியும்ல, அதுதான் கேட்கறேன். ஓகேவா? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட EC2க்கு I'm just giving S3 full access. ஸோ மைக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மியூட்ல வச்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, ஸோ ட்ரை டு கீப் யுவர் மைக்ஸ் மியூட் as soon as possible. ஏன்னா திரும்ப இந்த ரெக்கார்டிங் கேட்கும் போது உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஆன்லைன்ல மைக்ஸ் மியூட் வைக்க சொல்றது. ஸோ EC2 S3 full access. Let's give today's date August 7. Okay. Create role. சரண், அடுத்த ரோல் என்ன கிரியேட் பண்ணணும்? 2 ரோல் சொன்னேன் இல்லையா? ஒன்னு EC2 S3 access ரோல். அடுத்த ரோல் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ரோல் கிரியேட் பண்ணணும். எது கிரியேட் பண்ணணும்? கோட் டிப்ளாய் ரோல். ஓகே, ஸோ கிரியேட் ரோல். கோட் டிப்ளாய் ரோலுக்கு பை டிஃபால்ட்டா எவ்வளவு பெர்மிஷன்ஸ் இருக்கும்? CD role. Sudden.
இந்த ரூல் நான் எங்க யூஸ் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? இந்த கோட் டிப்ளாய் ரூல் நான் எங்க அட்டாச் பண்ண ஞாபகம் இருக்கா போன செஷன்ல? EC2 மிஷினுக்கு அட்டாச் பண்ணனா இல்ல கோட் டிப்ளாய் சர்வீஸ்க்கு அட்டாச் பண்ணனா? கோட் டிப்ளாய் சர்வீஸ் கரெக்டா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே கிரியேட் பண்ணட்டுமா இல்ல கிரியேட் பண்ணிடுறேன் நீங்க பார்த்து கத்துக்கிறீங்களா? ஏன்னா 2வது முறை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க ஆன்லைன். நான் அப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டே வரேன், அப்படியே பாக்குறீங்களா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே கிரியேட் பண்ணட்டுமா? இல்ல கிரியேட் பண்ணுங்க ப்ரோ, நாங்க கத்துக்குறோம் அப்புறமேட்டு. முடிஞ்ச அளவுக்கு பாக்குறீங்களா என்ன பண்றேன்ட்டு? 2 ரூல் கிரியேட் பண்ணி அடுத்து ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். என்ன யூசர்? டெவலப்பர். என்ன பெர்மிஷன் போட? அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன் கொடுக்க போறேன். ஏன்னா நான் தான் டெவலப்பர் ஆக்சஸ் பண்ணதுனால. இன்கேஸ் நீங்க அப்படி ஆக்சஸ் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கோட் டிப்ளாய்க்கு பெர்மிஷன் செட் பண்ணணும், கோட் பைப்லைனுக்கு பெர்மிஷன் செட் பண்ணணும், அப்புறம் EC2க்கு பெர்மிஷன் செட் பண்ணணும், அப்புறம் S3 பெர்மிஷன் செட் பண்ணணும். அப்ப அந்த ஒரு யூசருக்கு நீங்க 4 பெர்மிஷன் செட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக என்ன பண்றேன், அட்மின் பெர்மிஷன் கொடுத்து ரெடியா வச்சது. ஓகே, பட் ரியல் டைம்ல நீங்க கம்ப்ளீட்டா எல்லா பெர்மிஷன் கொடுக்க கூடாது. ஸோ கிளிக் ஆன் யூசர்ஸ், ஆட் யூசர், ஒரு யூசர் கிரியேட் பண்ண என்னெல்லாம் கிடைக்கும்? 11 மணிக்கு போகலாமா? 11 மணிக்கு 11 மணி தான் கிளாஸ் முடியும். போகலாம்ல. நான் பேன் கார்டும் ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்துடுறேன். போகலாம். அவர் கூப்பிட்டாரு மகன் யாரு பிரசாந்தன். ஸோ கமாண்ட் லைன் ஆக்சஸ் தான் என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு யூசருக்கு கொடுக்க போறோம். கிரியேட் ஆக்சஸ். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ காப்பி பண்ணிக்கலாம். இது என்ன கமாண்ட் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணணும்னு சொன்னேன்? AWS கான்ஃபிகர். ஸோ அப்போ IAM-ல பண்ண வேலை முடிஞ்சிச்சு. லெட்ஸ் கம் டு S3 பக்கெட். ஸோ கிரியேட் பக்கெட். பக்கெட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா CDCP August. என் ப்ராஜெக்ட் என்ன ரீஜன்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னா ஃப்ராங்க்ஃபர்ட். ஓகே, ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட் வந்துட்டு CDCP. ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்ல you can put CA Central. ஸோ பெர்மிஷன் வந்து நான் ACL எனேபிள் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் திஸ் பக்கெட் இன் பப்ளிக். அண்ட் இந்த ACL எல்லாமே நீங்க டிசேபிள் பண்ணிட்டு யூ கேன் அக்னாலஜ் திஸ். பக்கெட் வெர்ஷனிங் வேணும்னா இங்கேயே எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்க வெர்ஷனிங் எனேபிள் பண்ணல என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அடுத்த வெர்ஷன் விசிபிள் டிடெக்ட் பண்ண முடியாது. தட்ஸ் இட். நீங்க கிளவுட் வாட்ச் இருக்கு இல்லையா, டிடெக்ட் பண்ணலாம் நீங்க எனேபிள் பண்ணல அப்படின்னா. ஓகே, அப்போ பக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் மை பக்கெட் நேம். இப்போ ரெஃபரன்ஸ்க்கு நான் இங்க போட்டுக்கிறேன். அப்போ இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ டைரக்டா போயிட்டு நம்ம பக்கெட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து டெவலப்பர் ஒர்க் பண்ணதுக்காக, இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். அமேசான் நீங்க Linux 2 எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து புது அக்கௌண்ட் நான் வாங்கியிருக்கேன். So that I will create a new keeper. August 7. என்ன ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணணும்? வாட் எவர். ஓகே, நீங்க பென் யூஸ் பண்ணீங்கன்னா நான் அப்படியே இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட்ல கனெக்ட் பண்ணிக்க போறேன். ஸோ PPK அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணி குட்டி வழியா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெவலப்பர் மிஷினுக்கு SH பெர்மிஷன் மட்டும் போதும். ரியல் டைம்ல அவரோட சப்நெட்டோட ரேஞ்ச் கொடுக்கணும், இல்லைன்னா அவரோட IP அட்ரஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ அடுத்த இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் சர்வருக்காக.
இங்க டாக்ஸ் நம்ம சொன்ன ஃபார்மேட்டை கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா? app name, application name is sample app. So Amazon Linux 2. So இப்போ கிரியேட் பண்ண கீ பேரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரொடக்ஷன் மிஷினால கண்டிப்பா எனக்கு HTTP-ல அந்த அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ண போறேன். ஸோ இங்க அந்த ரோலை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் சர்வர்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்பவுமே அந்த மிஷின் கிரியேட் பண்ணும்போது நீங்க ரோல் அட்டாச் பண்ணது பெஸ்ட் ப்ராக்டிஸ். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அட்டாச் பண்ணலாம். சம்டைம்ஸ் அது ப்ராப்பரா நமக்கு அட்டாச் ஆகல அப்படின்னா மிஷின் ஒரு முறை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்றதோ இல்லை ரீபூட் பண்றதோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் அந்த அப்ளிகபிள் பாலிசி கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு போன வாட்டி அந்த இடத்துல அந்த ரோல் அட்டாச் பண்ண விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லைவ்ல அட்டாச் பண்ணதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நான் ஒன்ஸ் மிஷின் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கும். ஏன்னா எப்பவுமே கான்ஃபிகரேஷன் லெவல் சேஞ்சஸ், பெர்மிஷன் லெவல் சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த மிஷினுக்கு அது கம்ப்ளீட்டா அப்ளை ஆகணும் அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்றது. ஓகே. ரீபூட் கூட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காது when compared to stop and start. ஸோ இங்க எங்க நான் IAM ரோல் அட்டாச் பண்ணணும் பாருங்க. IAM instance profile. ஸோ இங்க நான் இதை அட்டாச் பண்ணணும். EC2 S3 full access. That's it. Launch instance. ஓகே. ஸோ இப்போ டெவலப்பர் மிஷினை முதல்ல கனெக்ட் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் திங்ஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சர்வர் லாகின் பண்ணி அதில் ரூபி இன்ஸ்டால் பண்ணுறது, கோட் டிப்ளாய் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் கோட் டிப்ளாய் ஏஜென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த 2 ஆக்டிவிட்டி முடிச்சிடலாம். ஸோ கனெக்ட் யுவர் டெவலப்பர் மிஷின். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு. கரெக்டா? நம்ம பண்ணது SH கிளைண்ட் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன செஷன் மேனேஜர்? எனி ஐடியா? செஷன் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு சர்வீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் AWS. இல்ல அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? இன்கேஸ் நம்ம வெளியே வந்துட்டா கூட செஷன் டிஸ்கனெக்ட் ஆகாம இருக்கும். அப்படி கிடையாது, அது தனியா ஒரு சர்வீஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சே இந்த செஷன் மேனேஜர் வழியா நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுல ஆல்ரெடி ஒரு ஏஜென்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த செஷன் மேனேஜர் வழியா நீங்க கனெக்ட் பண்ணணும்னா அதுல ஒரு ஏஜென்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். இது எதுக்குன்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீ பேர்லாம் லாஸ் ஆயிடும். சம்டைம்ஸ் நீங்க ஒர்க் பண்ணும் போது கீ பேர்லாம் லாஸ் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் மிஷின்ல செஷன் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா செஷன் மேனேஜர் வழியா போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நான் day 1 day 2 செஷன்ல சொல்லியிருப்பேன், இஃப் யூ லாஸ்ட் யுவர் பெம் ஃபைல் how will you restore your data? ஞாபகம் இருக்கா? உங்க பெம் ஃபைலை நீங்க தெரியாம டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மிஷினை கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க நிறைய ஆன்சர் சொன்னீங்க. EMI வச்சு நான் புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி புது கீப்பரை யூஸ் பண்ணிப்பேன், இல்லைன்னா EBS வால்யூமை நான் ஸ்னாப்ஷாட்டா எடுத்து அதை இன்னொரு மிஷின் கூட அட்டாச் பண்ணி அந்த வால்யூம்ல இருக்கிற கீப்பரை ஓவர் ரைட் பண்ணிப்பேன். என்னோட டாஸ்க் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நான் பேசுறது புரியும். அப்படியே வந்து செஷன்ல உட்காந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. புரியலதான் உங்களுக்கு கரெக்டா புரியல? தயவு செஞ்சு என் டாஸ்க் எல்லாம் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஆல்ரெடி உங்களோட இன்ஸ்டன்ஸ்ல இந்த ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த சர்வீஸ் வழியா போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் வேணும். ஓகே. சொல்லுங்க. இந்த பாஸ்டன் ஹோஸ்டுக்கு அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன வேணும்னு சொல்றீங்க? செஷன் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணனுங்க. ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணனும். இங்க பாருங்க என்ன சொல்றாங்க. To connect an instance using session manager, systems manager required IAM instance profile. You can create an instance profile and assign it to your instance by using system manager. இதை எப்படி செட்டப் பண்றது ஒரு டாஸ்க் எடுத்து பண்றீங்களா? ஓகே. எனக்கு செஷன் மேனேஜர் வழியா நீங்க EC2 இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த SM ஏஜென்ட் என்ற ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். தட்ஸ் இட். ஒரு ஏஜென்ட்னு சொல்லுங்க பாத்தீங்களா? அந்த ஏஜென்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இங்க பாருங்க, if you still cannot connect your instance or if you have received an error including an error about SM agent, see this troubleshooting page. ஓகே. ஸோ அந்த செஷன் மேனேஜரோட இன்ஸ்டலேஷன் எப்படி பண்றது? ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு சின்ன கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்ட் எடுத்து மிஷினில் நீங்க இன்ஸ்டால் பண்ணிடணும். கீப்பரும் கிரியேட் பண்ணணுமா? நான் சொல்ற கான்செப்ட், கீப்பர் நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா தெரியாம டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி SM ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நம்ம கிட்ட செஷன் மேனேஜர் ஒரு சர்வீஸ் இருக்கு, சிஸ்டம் மேனேஜர் ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் வழியா போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கனெக்ட் பண்ணி பாருங்க. சிஸ்டம் மேனேஜர்
இருக்கா? AWS system manager central place to view and manage your AWS resources. இந்த சர்வீஸை கிரியேட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி சர்வீஸ் தான். உங்களோட இன்ஸ்டன்ஸ் எல்லாமே நீங்க இங்க ஆட் பண்ணிடலாம். அதாவது எஸ்எம் ஏஜென்ட்டை நீங்க எந்த மிஷின்ல எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த செஷன் சிஸ்டம் மேனேஜர்ல காமிச்சிடும். நீங்க இங்கிருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, நாட் ஹேவிங் யுவர் கீப்பர், இட் வில் கனெக்ட் வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் IAM ரோல். ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்னு அதுல எஸ்எம் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், இன்னொன்னு அந்த IAM ப்ரொஃபைல் நம்ம அட்டாச் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருந்தோம்னா கீப்பர் தேவை கிடையாது, டைரக்டா இந்த சர்வீஸ் வழியா கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். இந்த சர்வீஸ் டாஸ்க் எடுத்து பண்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது அட்வான்ஸ் டீடைல்ஸ்ல நம்ம சில ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு லான்ச் பண்றோமா, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றது. சேம் லைக் தட் அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் போதே எஸ்எம் ஏஜென்ட்டையும் அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள போட்டுறணும். சின்ன கமாண்ட் தான், m install http இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டம் ஏஜென்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த மிஷினுக்கு IAM ப்ரொஃபைலும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துடணும். அப்படி கொடுத்துக்கும் பட்சத்துல நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த கீப்பர் வச்சு கனெக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். இந்த பெர்மிஷன்ல கனெக்ட் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. எல்லாம் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும் போது அந்த ஏஜென்ட் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த பர்டிகுலர் ஏஜென்ட் ரன் ஆகாது. இப்போ நான் போன கிளாஸ்ல இந்த கோட் டிப்ளாய் இன்ஸ்டால் பண்ணிட்டு கோட் டிப்ளாய் ஸ்டார்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணனே, கரெக்டா? ஃபைன். இது பண்றீங்களா டாஸ்கா? ஓகே. இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் ரியல் டைம்ல அதிகமா ரியல் டைம்ல எது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க? அது கன்வென்ட் தான். இதெல்லாம் சேஃப்டி பர்பஸ்ங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் இப்படி வச்சு பண்ணிப்பேன். ஓகேவா? வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சேஃப்டி பர்பஸ் தான். புரியுதா? ஸோ இப்போ கனெக்ட் கொடுத்துட்டு இப்போ நான் லாகின் பண்ற மிஷின் வந்து டெவலப்பர் மிஷின். இப்போ டெவலப்பர் மிஷின்ல என்ன பண்ண போறோம்னா டெவலப்மெண்ட் திங்ஸா கிரியேட் பண்ண போறோம். இந்த கோட் டிப்ளாய் அண்ட் கோட் பைப்லைன் ப்ராப்பரா ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஃபைல் சொன்னேன். என்ன ஃபைல் ஞாபகம் இருக்கா? மாஸ்டர் appsec.yaml brain file. appsec.yaml application specification.yaml ஃபைல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ mkdir sample app application name நavigate பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட index.html ஃபைலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் சோர்ஸ் ஃபைல். இந்த டாக்குமெண்டேஷன்ல அதுக்கான சின்டாக்ஸ் இருக்கும், HTML சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ அந்த appspec.yaml ஃபைலை நம்ம எழுதிக்கலாம். இந்த ஸ்பெசிபிக் ஃபைல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாது. ஓகே. ஏன் ஒர்க் ஆகாதுன்னு தெரியுமா? ஏன்னா அந்த ஸ்பெசிபிக் ஃபைல்குள்ள தான் மற்ற ஃபைல்ஸை நீங்க கால் பண்ணி வச்சிருக்கீங்க. யாராச்சும் இந்த ஸ்கிரிப்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எனக்கு? நான் இந்த சர்வர்ல கொண்டு வரேன். யார் எக்ஸ்பிளைன் பண்றீங்க இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்றது? இப்போ கிரியேட் பண்ண ஃபைல். ஓகே. இது எல்லாமே ரூட் யூசரா நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன். புரியுதா? சோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்கிரிப்ட்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள வைக்க போறேன். வெப்சைட் mkdir ஸ்கிரிப்ட்ஸ். ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியா ஸ்கிரிப்ட் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நான் அந்த appspec.yaml ஃபைல்ல கால் பண்ணி வச்சிருக்கேன். தட்ஸ் இட்.
பாருங்க கேட் கமெண்ட் கொடுத்து abstract.yaml ஃபைல் கொடுத்து செக் பண்றேன். இப்போ நான் கிரியேட் பண்ற எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே எதுக்குள்ள இருக்கு, ஸ்கிரிப்ட்ஸ் டைரக்டரிக்குள்ள இருக்கு. அதெல்லாம் இங்க கால் பண்ணிட்டேன். ஸோ உங்க லொகேஷன் ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே நீங்க என்ன பண்ணுங்க, ரூட் யூசரா போயிட்டு எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க. ஓகே, அப்போ அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றது, அப்பாச்சி ஸ்டார்ட் பண்றது எல்லாமே ரூட் யூசரா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண index.html ஃபைல் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்டினேஷன்ல இந்த பாத்ல போய் விழுந்துடும். இது கிளியரா? ஸோ அப்போ இந்த சர்வர்ல நம்மளோட ஒர்க் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பர்மிஷன் இருக்குன்னு செக் பண்ணுங்களேன். என்ன பர்மிஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? read write read read write யாருக்கு ரீட் ரைட்? easy to user க்கு, யூசருக்கு, குரூப்புக்கு வெறும் ரீட் ரைட் பெர்மிஷன். இங்க யாருக்குமே எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன் கிடையாது. கரெக்டா? இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், இது ஒரு லைனக்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின். பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ற ஒரு ஃபைலோட பெர்மிஷன் என்னவா இருக்கும்? நோட் பண்ணிக்கோங்க. What is the default permission for the file? And one more thing, what is the default permission for the directory? ஒரு directory create பண்ணல, அதுக்கும் என்ன default permission இருக்கும்? அந்த default permissionல இருந்து நமக்கு ஏத்த permission நம்ம மாத்திக்கணும். permission எப்படி சேஞ்ச் பண்றது? chmod. ஓகே, இப்போ chmod கொடுத்து நான் 755 கொடுத்தா என்ன பர்மிஷன்? 755. read write execute read write deploy the directory read write execute sample app read write read execute scripts read execute. எப்பவுமே அந்த லைனக்ஸ் மிஷின்ல உங்களுக்கு யூசர், குரூப், அதர்ஸ் இருப்பான்னு சொன்னா, ஸோ இப்போ நான் இங்க 7 கொடுத்ததுனால ஸோ யூசருக்கு வந்து ரீட் ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். ஸோ குரூப் அண்ட் அதர்ஸ்க்கு நான் இங்க 55 கொடுத்து வச்சிருக்கேன் கமாண்ட்ல. இங்க பாருங்க 55, which means read and execute. Which means நான் இந்த ஸ்கிரிப்ட்ஸ்க்குள்ள இருக்கிற இப்படி போட்டு என்ன அர்த்தம்? ஆல் ஃபைல்ஸ். இந்த எல்லா ஃபைல்ஸ்க்குமே நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன் கொடுக்க போறேன். ஏன்னா இது நான் டெஸ்டா ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணதுனால எல்லாருமே இந்த ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி, இன்கேஸ் வெறும் பர்டிகுலர் யூசர் குரூப்பை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நீங்க இந்த பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் chmod 755 எதுக்குள்ள, இந்த ரூட்குள்ள டிப்ளாய்மென்ட் டைரக்டரிக்குள்ள சாம்பிள் ஆப்க்குள்ள இருக்கிற இந்த ஸ்கிரிப்ட்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸ்க்குமே நான் எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன் கொடுக்குறேன். எல்லாமே இண்டிவிஜுவல் கிரியேட் பண்ணிட்டேன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாமே நம்ம இதுல வச்சிருக்கேன். நான் போயிட்டு ரூட் யூசரா கிரியேட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ரூட் பெர்மிஷனோடய ஒர்க் பண்ண பாருங்க எல்லா ஃபைல்ஸுமே. லாஸ்ட் வீக் லைனக்ஸ் செஷன் அட்டன் பண்ணீங்களா? எல்லாமே லைனக்ஸ் கிளாஸ் பார்த்துட்டீங்களா? லைனக்ஸ் செஷன் எல்லாமே அட்டன் பண்ணிட்டீங்களா? பேசிக்ஸ் ஆஃப் லைனக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க பார்க்கலையா? எனக்கு பிங் பண்ணுங்க. வீக்கெண்ட் அந்த லைனக்ஸ் கிளாஸ் நடக்கும். நான் உங்களுக்கு அந்த இன்வைட் கொடுக்குறேன். நீங்க ஆன்லைன்